நிறுத்துங்க. மாதுளப்பழத்தோல் இல்லை கருவேப்பிலை தண்டு இதெல்லாம் நீங்கள் வேஸ்ட்டுன்னு நினச்சி தூக்கி போடுறீங்களா? அந்த தவறை செய்யாதீங்க. இந்த மாதிரி வேஸ்ட்டுன்னு நினைக்கிறது தான் உண்மையிலே நம்ம உடம்புக்கு நல்லது. ஸோ முதல் விஷயம், நீங்கள் கருவேப்பிலை தண்டு, கருவேப்பிலை நிறைய பேர் உருவி போட்டுருவாங்க, சாப்பாடில் உரமாக வைப்பாங்க, பசங்க எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் அதை இன்டெலிஜென்ட்டாக என்ன பண்ணலான்னா, இந்த கருவேப்பிலையை நல்லா ட்ரை பண்ணி பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட இட்லி, தோசை அந்த மாவுலெல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா இதில் இருக்கிற அதிகமான அயன், கால்சியம் கண்டென்ட் உங்கள் குழந்தைங்களுக்கு போகும். ஸோ அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மாதுளப்பழத்தோலையும் அதிகமாக தூக்கி போடாமல் ட்ரை பண்ணி பவுடர் பண்ணி உங்களோட வெஜிடபிள் டிஷ்ஷஸில் லைட்டாக வந்து அதையும் மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது அதோட நற்குணங்கள் உங்களுக்கு சாப்பாடில் வந்து இறங்கும். சரிங்களா? அடுத்து மெயினாக பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஜென்ரலாக வந்து இந்த காம்பு, இந்த கீரையோட காம்பு, தண்டு, கொத்தமல்லி தழை, அதுக்கப்புறம் வந்து இந்த வெஜிடபிளோட தோல்கள் இதெல்லாத்தையும் நல்லா கழுவிக்கோங்க. இதை வந்து அடுப்பில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதையுமே உங்களோட சிக்கன் எலும்புகளையும் ஊற்றி பிராத்தாக வச்சு சூப்பாக எடுக்கலாம். ஸோ அடுத்த வாட்டி இதை நீங்கள் குப்பையில் தூக்கி போடாமல் இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும்.